மேகு பானிபூரியில ஏதாவது டிஃப்ரெண்டா செஞ்சுட்டா. பானிபூரியில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாவா? சரி, நீ செஞ்சு தரேன். அதுக்கு முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு மேகி மசாலாவும் போட்டுக்கணும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கு பிறகு பானிபூரியை பொடிச்சு எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்ச டேஸ்டியான ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாஸ் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா சாஸை பரப்பி விட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான மேகி பானிபூரி ரெடி. பானிபூரி லவர்ஸ் எல்லாம் டீ குடிக்கும்போது இந்த பானிபூரியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தைங்க கொடுக்க ரொம்ப 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 ருசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த பானிபூரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.